ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேர்தல் பராக் பராக். என்னங்க இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது வாக்குப்பதிவுக்கு. செம விறுவிறுப்பாக போகுது. 24x7 வேட்பாளர்கள்லாம் அக்கினி மேலே நிற்கிற மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அது அத்தனை கண்டென்ட்டையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஏங்க பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலலாம் நம்ம உதயநிதி ஐயா கையில் ஒரு போர்டை தூக்கி காமிச்சிக்கிட்டு இருந்தார்ல, அதுக்கு எதிர்வினையாக நம்ம இபிஎஸ் ஐயாவும் அந்த மாதிரி ஒரு போர்டை காமிச்சாருங்க. இப்போது புது டெக்னிக்காக ஒரு பேனர் ஒன்று காமிக்கிறாருங்க. அப்புறம் கையில் ஏதோ பஸ்ஸு மாதிரிலாம் எடுக்கிறாருங்க. என்னவா இருக்கும் பார்த்துட்டு வாங்க. என்ன போட்டோ? என்ன போட்டோ தெரியுமா? டெல்லிக்கு போய் 4 கார் மாறி மோடிய போய் சந்திச்சுட்டு வெளில வரும்போது மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு அழுதுகிட்டு வெளில வந்தாரு. அந்த போட்டோ தான் இந்த போட்டோ. இப்பதானே புதுசா இருக்கு, சேர்ந்துருக்கீங்க. அத மூஞ்ச மூடிட்டு இருக்காருல்ல, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இங்க பாருங்க, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல, இதெல்லாம் என் கணக்குல வராது, சரியா? இப்படிதான் மோடிக்கு ஒரு இந்த போட்டோ நீ வச்சுக்கப்பா, எனக்கு வேணாம். போட்டோ எடுத்துக்கணுமா? பேசி முடிச்சிடறாருமா. நீங்க எல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் அந்த முரட்டு அடிமை? மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவுதான்மா நான் சொன்னேன். இதுக்குதான் இவ்வளவு பஞ்சாயத்து. இப்போ மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுத்தாங்களா? நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கடந்த 5 வருஷத்துல நான் சொன்னல இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். நன்றிமா. சரி, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன போட்டிருக்கு? 10 தோல்வி பழனிசாமியா? இந்த முறை 10 தோல்வி. என்னப்பா விதவிதமா? கோயம்புத்தூர் குசும்பு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ஈரோடு குசும்பா? இது என்னது? சரி, யார் இது? நாம எல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவர் தான் அந்த முரட்டு அடிமை. இந்த பாருங்க, அந்த போட்டோ எல்லாம் இப்ப நான் எடுத்துட்டு வரத நீங்க கொடுக்குறீங்க. இந்த கணக்கெல்லாம் என் மேல எழுதக்கூடாது. அவர் என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா. எனக்கு எந்த அனுபவமும் இல்லைன்ட்டாரு. நான் என்ன அம்மா என்ன சொன்னேன், எனக்கு எந்த அனுபவம் கிடையாது தான். இந்த அந்த போட்டோட பெரிய போட்டோ வச்சிருக்கேன் பாருங்க, கையோட வச்சிருக்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா இப்போ என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா. செத்து போன்ட்டாருமா. என்ன நீ இருந்து உயிரை வாங்குறேன் அப்படின்ட்டாரு. என் அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாடு மட்டும் என்கிட்ட சிக்கிச்சு அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமாக நம்ம சீமானண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ சமீப காலமாக வாடா போடாங்கிறாரு. உரிமையில் அண்ணன் தம்பியில், அதனால் அப்படி சொல்கிறாரு. வாடா ஏண்டா டேய், உனக்குலாம் இதை பாடுறா டேய் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் வாடா போடான்னு பேசுகிறாரு. என்ன இருந்தாலும் அண்ணன்ல, அதுவாக இருக்கும். எல்லா உயிர்களையும் நேசிக்க முடியும். ஏன் உலகில் இத்தனை கட்சி தலைவன்? எவன்டா மரத்துக்கு மாநாடு போட்டான்? எவன்டா தண்ணீருக்கு போட்டான்? எவன்டா மலைக்கு போட்டான்? எவன்டா கடலம்மா எவன்டா போட்டான்? ஆதி நீயே என் ஆலி தாயே என்று எவன்டா போட்டான்? எவன்டா தண்ணீருக்கு போட்டான்? இவன் தான்டா போட்டான். ஏன்? என் தாய் தமிழ் பேரன்பின் தாயடா, உலக உயிர்களின் தாயடா. அவராண்டா சொல்ற, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, காக்கை குருவி எங்கள் சாதி, வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன். என் தாயடா தமிழ் தாயடா, பேரன்பின் தாயடா. இந்த பிச்சைக்கார பயலுக மாதிரி ஏன் ஜாதி ஓன் ஜாதி. இங்க வாரா, என் கூட பிறந்தவனே, மரம்டா மரம். வேரை தாங்கி நிற்கிற தாய்க்கு
நன்றியா பூவை கொட்டுதுரா, நன்றி அம்மா, நன்றி என் தாயே, நன்றி என்று கனியை கொட்டுதுரா, இலையை கொட்டுதுரா. கருமம் முடிச்சவனே, நீ என்னத்தை கொட்டுறாயின்னு வர்றா, என்னத்தை கொட்டுறாயின்னு பாரு பாரு. போராடா என் தாயின் ஈரக்கொலையில குண்டை டம்முன்னு. ஈரானு போரு, இஸ்ரேலு போரு, ஒரே அக்க போரு. குண்டை போடுறது, நச்சு குண்டை போடுறது, மூஞ்சில போடுறது, நெஞ்சில போடுறது, வயிற்றுல போடுறது. போய் மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், பயாகஸ் எடுக்கிறேன். ஏன்னா வெண்ணெய் மாட்டு சாணியில மீத்தேன் இருக்கும்போது எனதுக்கடா என் ஈரக்கொலை, என் பூமி தாயின் ஈரக்கொலை இருக்கிறேன். அறிவட்ட நாயே, மாட்டு சாணியில இருக்கா லட்சக்கணக்கான டன் பயாகஸ். அப்பா உன் மகன் எடுக்கிறேன், குடுக்கிறேன். மாட்டு சாணியில இருந்து பூமி தாயை தொட்டவனை வெட்டி எரியல நீ மாட்டு. அயோக்கிய நாய், அயோக்கிய நாய். என் தாய் ஈரக்கொலை கொடி எடுக்கிறேன், மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், நிலக்கரி எடுக்கிறேன். ஏன் தீர்ந்து விடுகிற வளமுடா பைத்தியக்காரா, தீராத வளமுடா என் மாட்டு சாணி, ஆட்டு சாணி. வாடா இங்க வாடா. வணக்கங்க. வந்த இடம் வந்த வாசி, மேற்கு போனா தந்த. நான் உங்கள் சஞ்சீவி. அதாவது நம்ம தலைவரோட மிகப்பெரிய ஒரு நண்பர் இவரு. அண்ணன் வந்து இந்த இடத்துக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அண்ணன் பேசுங்கண்ணா. அதாவது வடக்குல வந்து டெல்லி இருக்கு, தெற்குல கன்னியாகுமரி இருக்கு. நீங்க போட வேண்டியது என்னோட நண்பன் விஜய்க்கு ஓட்டு. ஏப்பா ஏப்பா விசில் அடிக்காதப்பா, காதெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஏப்பா இருங்கப்பா. ஐயோ பேசவே விட மாட்டேங்கிறாங்களே, இந்த விசில் சின்ன கொடுத்துதான் கொடுக்குறாங்க. ஏப்பா நான் விஜயோட ஃப்ரெண்டு சஞ்சீவிப்பா. ஐயோ படுங்க தொல்லத்தான். சரிப்பா உன்னோட ரொம்ப கட்டுப்படுத்து. ஐயோ சரி சரிங்க, பார்த்துட்டு வாங்க. சஞ்சீவி அவர் பேசியிருக்காரு. எங்களுக்கு சேவை செய்யணும் நீ அப்படின்னு கண்டிப்பாக செய்ய அவர் தயாரா இருக்கிறார். நம்புறீங்கல்ல? போட்டு விசில் சின்னத்தை சத்த வச்சு நம்மளோட நம்ம வெற்றி வேட்பாளர் விஜய் நிக்க வைக்கிறோம். நம்ம விஜய் உட்கார வைக்கிறோம் சிம்மாசனத்துல. மிஸ்ரா ஐயாவை ஜெயிக்க வைக்கிறோம். ஏன்னா மிஸ்ரா ஐயா மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவரோ. சின்ன சின்ன பசங்க அவங்களோட எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்கணும்னா, அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நாம இந்த வர 23ஆம் தேதி எலெக்ஷன் அன்னைக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு. வணக்கம் நேயர்களே. இன்று நம்மிடையே தாவேகா வேட்பாளர் பசி ஆனந்த், தம்பி குஷி ஆனந்த், குஷி ஆனந்த் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்கலாம். வணக்கம் சார். எங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து மிகப்பெரிய பிரகாசமா இருக்குது. டி நகர் தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரே பள்ளமா இருக்குது. நாங்க வந்து இந்த சின்ன ரோட்லயே, இந்த சின்ன தெருவிலேயே வந்து பெரிய ஒரு ரோடா போடலான்னு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. விஜய் ஒரு நிமிஷம் தம்பி. ஆமா வாங்க, ஏதோ ஆர்த்தி எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டாங்க. ஐயா வேட்பாளர்கிட்ட காசு போடக்கூடாது. ஐயோ இந்த நேரத்துல கொடுக்குறாங்க, அப்புறமா கொடுக்குறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப பாசமா தான் இருக்கு. இது இப்போ இது என்ன ஏற்பாடா இல்ல உங்களுக்கு? நேச்சுரலா நான் எதுவும் சொன்னேன். இப்போ எங்கேயுமே நிக்க மாட்டாரு, அதிகமா பிரச்சாரம் பண்ண மாட்டாரு, திடீர்னு ஓடிடுறாருன்றாங்க. எங்க தளபதிக்கு இருக்கிற மவுசுக்கு அவரெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியாதுங்க, பண்ண விட மாட்டாங்க. என்ன கேள்வி? அதுக்கு அடுத்த கேள்வி கேளுங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு தான். ஐயோ நன்றிமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ அடிக்கடி மக்கள்லாம் உள்ள வந்து இவ்வளவு வரவேற்புலாம் எப்படி பாக்குறீங்க? வரவேற்புலாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்குது. கண்டிப்பா எங்க தளபதி தான் அடுத்த சிஎம். நன்றி குஷி ஆனந்த். இவ்வளவு நேரம் உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல பல ஆரத்திகள், பல ரசிகர்களுடைய மத்தியில் நீங்க வந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தெரு இருக்குது, சின்ன சந்து இருக்குது. அந்த சந்துக்கு நீங்கள் இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு ரோடு யாருமே போட்டு கொடுக்கல. வணக்கம்மா, கொஞ்சம் அவசியம் மறக்காமல் விசில் சின்னத்தில் ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுக்கும். குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வந்துட்டு பேசாமல் போயிட்டாரு அப்படி மாதிரி சொல்லப்படுது. எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இங்கே இருக்கு உங்களுக்கு பிரகாசமா இருக்கு? இங்கே மிக பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. பேசாமல் போயிட்டாருன்றது தப்பு. அதை வந்து ஏற்கனவே நாங்கள் தலைவர் அவர்கள் பேசினால் கும்பல் அதிக அளவில் வந்து வந்த மக்கள் வந்துடுறாங்க. அதனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் முன்கூட்டியே பேசலன்றதை தெளிவாக தான் சொல்றோம்.
அதிகாரம் என்பது தப்பாக எடுத்துக்காதீங்க, கமல் வாய்ஸ் வராது, இருந்தாலும் அது மட்டும் ட்ரை பண்ணுறேன் நான். கமல் ஐயா பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஸ்டாலின் சார் மாதிரிலாம் வராதுங்க, அவர்லாம் வந்து ஒரு தனி ரகம், தொடர்ந்து திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது, அதுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காரு. சரி, எதுக்கு இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொன்னதை செய்தவர் என்ன நினைச்சாரு, நாங்க செய்யாதது இன்னொருத்தர் சொல்ல கொடுக்க வாய்ப்பு. நான் சொல்றேன், தமிழகத்திலேயே முதல் இடம், இந்தியாவிலேயே முதல் இடம் பிடித்திருக்கும் தமிழ்நாடு என்ற பெயர் எப்போது வந்தது என்று அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவர் சாதனை என்னன்னு புரியும். சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம் என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட குரல் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த குரலின் நீட்சி, அந்த குரலின் பிள்ளை இங்கே உங்கள் தொகுதியில். சகோதரர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் எனக்கான நட்பு தலைமுறைகள் தாண்டியது என்றால் அது தற்பெருமையாகும். சீரியஸான ஃபேமிலி இஷ்யூ போயிட்டு இருக்குங்க பாமகவில். அன்புமணி ராமதாஸ் ஐயாவோட மகள்கள் 2 பேரும் அவரால் தாங்க என் குடும்பமே இப்படி இப்போ நடுத்தருக்கு வந்தது, குழந்தைய கூட பார்க்க வரல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ஜிகே மணி ஐயா இருக்கார்ல, அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஏங்க இழுக்கிறீங்க, நான் என்னங்க பண்ணேன், நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், இப்படிலாம் நான் பண்ணியிருப்பேன்னு நீ நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு ட்ரெண்டில் பேசியிருக்காரு. 2த்தையும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம சார் சொன்னார்ல, இது மாதிரி அவங்க ஒரு பெரிய துரோகி, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு. அந்த துரோகத்தை கண்ணில் கூட நின்று நாங்கெல்லாம் பார்த்தோம். இல்ல சும்மா சொல்லலண்ணா, சும்மா சொல்லணுமா, என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நாங்க எப்படி இருந்தோம்ட்டு. எங்க குடும்பம் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. நாங்க வந்து ஒரு பொங்கல் ஒரு இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். ஐயா தான் எங்களுக்கு நம்ம வழிகாட்டி, நம்ம குலதெய்வம் எல்லாம் அவர் தான் ஒன்னா இருப்போம். அத வந்து இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாச குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த ஜிகே மணி ஐயா. வந்து என் குழந்தைய கூட பார்க்கல, வந்து பார்க்கல, கேட்க கூட இல்ல. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா, எங்க மேல எப்படி இருப்பாரு தெரியுமா, பேரன் பேத்தினா அப்படி இருப்பாரு. ஆனா இந்த துரோகி இந்த மாதிரி அவன் புள்ள நல்லா இருக்கணும். ஆனா இந்த மைக் அவங்க நல்லா இருக்கலாமா, அந்த புள்ள நல்லா இருக்கு, மைக்லாம் வேணாம் விடுங்க எனக்கு. அந்த புள்ள நல்லா இருக்கணும். ஆனா இந்த குடும்பம் இவங்க எல்லாம் வந்து நாசமா போகணும், நாங்கெல்லாம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிரிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க புள்ள நல்லா இருக்கணும்ட்டு இந்த துரோகத்துக்காக திமுக கொடுத்த இந்த பரிசு தான் இந்த பெண்ணாகர தொகுதியில சீட்டு. சொன்ன மாதிரி திமுக கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா உடனே அந்த கூட்டு தெரிஞ்சிடும்ல இது திமுக தான் இதை பண்ணுதுன்னு. அதனாலதான் வந்து இது இன்னொரு அப்படியே அவங்க அப்படியே இதுவா பண்றாங்களா, மறைமுகமா அங்க காங்கிரஸ்ல இருந்து அப்படியே கொடுத்து உங்க சீட்டு வந்து பண்றேன்னு நினைப்போம் உங்களுக்கு. ஆனா அந்த ஒரு வார்த்தை மட்டும் தொடர்ந்து அவர் சொல்றாரு, அவருடைய மகள்களை விட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னையே எங்க அப்பாவையும் பிரிச்சது ஜிகே மணி. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, மனசு கஷ்டப்படுது. அவரையும் ஐயாவையும் பிரிக்க முடியுமா? எந்த சக்தியால் பிரிக்க முடியும்? ஐயா உங்கள் மகனை பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வருமா? வராது. அல்லது சொன்னால் தான் ஐயா கேட்பாரா? நீங்களே சொல்லுங்கள், கேட்பாரா? கேட்க மாட்டார். சரி, அன்புமணி ஐயாவை பார்க்குறதுக்கு வந்தால் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? சொல்லி அவர் தடுக்க முடியுமா? அவர் வர்றவர் ஏன் வேண்டான்னு சொன்னாங்க? அவர் வந்து பார்க்கலாமே, ஐயா கூட சேர்ந்து செயல்படலாமே. இப்போது மருத்துவமனையில் திடீர்னு சேலம் பரப்புரைக்கு பிரச்சார கூட்டத்துக்கு வந்தார். திடீர்னு உடல்நல குறைவு, எல்லாம் நாங்களாம் ஆடி போயிட்டோம், அசந்து போயிட்டோம், கண்ணீர் வடித்தோம். மருத்துவமனையில் சேர்த்தோம். மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவர்லாம் பரிசோதனை. அப்போது அன்புமணி வரலாம் தானே, அவர் பேசுகிறார், வந்து அப்பாவை பார்க்குறத விட்டுட்டு பாசம் இருந்தால் அல்லது யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட மருத்துவமனையில் ஒருத்தர் சேர்த்துட்டாங்கன்னா வந்து பார்ப்பாங்க, நல்லா விசாரிப்பாங்க. பெத்த தகப்பன் வளர்த்து ஆளாக்கினவர்
மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தவர், தலைவர் பதவி கொடுத்தவர், இவ்வளோ உயரத்துக்கு ஆளாக்கின அப்பாவை பார்க்குறதுக்கு மருத்துவமனைக்கு வரல. வெளியில் என்ன பேசுகிறாருன்னா, அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா தொலைச்சிருவேன், என்ன நடக்குன்னு தெரியாது பாருங்க. என்ன பேசுறது இது? இதெல்லாம் ஒரு பேச்சா? இபிஎஸ் ஐயா 1 to 1 வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. போகிற இடத்துலலாம் யாரை நம்ம ஸ்டாலின் ஐயாவை போகிற இடத்துலலாம் நேருக்கு நேர் விவாதம் பண்ண தயாரா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா? ஆட்சியில் என்ன செஞ்சீங்க, அங்கே இருக்கிற ஒரு தப்பு, இங்கே இருக்கிற ஒரு தப்பு, இதெல்லாம் என்ன தப்பு அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிருக்காரு. அதான் நான் ஸ்டாலின் சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யலன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு மேடை போடுங்க, அந்த மேடையில் நான் வர்றேன், எங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்கிறேன், உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்லுங்க, மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இது வரைக்கும் பதிலே இல்லை. செஞ்சா தானே சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஐயா தாவேகால இணைஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஷர்ட்டில் தான் பேசுவார். இப்போலாம் வந்து ஃபயர் மோடுக்கு போயிட்டார். என்னன்னா, செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் வந்து இப்படி அது எல்லாம் ஜெயிக்க முடியாது, இங்கெல்லாம் நிற்க முடியாது, நம்மளோட கோட்டை அப்படின்னு செங்கோட்டையன் ஐயா கோட்டையை பற்றிலாம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. ஒரு பத்திரிகையாளரை பார்த்து கேட்டார், 13 கட்சி கூட்டணி, 14 கட்சி கூட்டணி, நீங்கள் தனித்தே நிற்கிறீர்கள், என்ன செய்ய போறேன்னு கேட்டார்கள். நான் அப்போது சொன்னேன், சிங்கம் தனியாகத்தான் வருமே தவிர கூட்டமாக வராது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் என்னை கவர்ந்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவரை நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 42 ஆண்டு காலத்திற்கு பிறகு உழைத்த என்னை ஒரே நிமிடத்திலே வேலுமணியும் சேர்ந்து என்னை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அதை தாங்கி பிடித்து எனக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிற ஒரே தலைவர் தளபதியை தவிர 6 மில்லியன். ஏனென்றால் இன்றைக்கு விசிறி ஊறிக்கொண்டிருக்கிறீர்கள். நாளை எல்லோரும் 8000 கொடுப்போம், 10,000 கொடுப்போம் என்றால் வரப்போகிறார்கள். ஆனால் வருவதை வாங்கிக் கொள்ளுங்கள். கொள்ளையடித்த பணம் கவலைப்பட தேவையில்லை, கேட்டு வாங்குங்கள், கவலைப்பட தேவையில்லை. ஆனால் வீட்டிலே வாங்கியதற்கு பிறகு வெளியே செல்கிற போது விசிறி ஊதி முடித்து விடுங்கள். அதுதான் என்னுடைய ஆசை. வணக்கம் அன்பு நேயர்களே, கண்ணுக்கு கண் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேர்தலுடைய வாக்குப்பதிவு இன்னும் சில நாட்கள் இருக்கிற சமயத்துல நம்முடைய அரங்கத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான 3 கட்சியை சேர்ந்த கெஸ்ட்டுகளும், எனக்கு கட்சியெல்லாம் வேணாம், ஓட்டே வேணாம்னு நோட்டாவை சேர்ந்த ஒருத்தவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை இப்ப நம்ம கேட்க போறோம். முதலாவதாக இதோ தாவேகாவை சேர்ந்த நம்மளுடைய அன்பு ஐயா வந்திருக்கிறாரு. சுந்தரம் ஐயா கிட்ட நம்மளுடைய கருத்துக்கள். ஐயா வணக்கம். வணக்கம். 2 பேரும் நடுவில் தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொரு டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த தைரியத்துல சொல்றீங்க ஐயா? தமிழக வெற்றி கழகம் டிவிக்கே, அது முழுமையா சொல்லி பாருங்க, வெற்றி எங்களோட தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்ணுக்கு கண்ணுன்னு பேர் வச்சிருக்கீங்களா கட்சிக்கு? கண்ணு கட்டிய தூரம் வர விஜய் தான் தெரியுதாரு, விசில் சின்னம் தான் தெரியுது. அதுல என்ன சந்தேகம்? பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பத்திரிகையாளரை சந்திச்சா என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவீங்க? ஏடா கூடமா கேள்வி கேட்டு அந்த நிகழ்ச்சியை சொதப்பி அதன் மூலமா அவரை டேமேஜ் பண்ணலாம்னு பாக்குறீங்க. அது எங்களுக்கு தெரியும். ஐயா, கொள்கையோட கோட்பாட்டோட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்க நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ண வேண்டியதானே? கேள்விக்கு பதில் ரெடியா இருக்கு. ஆனா கேள்வி கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, விஜயகாந்த் என்ன பண்ணி வச்சாங்க அந்த ஊடகத்துக்காரங்க. அதனால நீங்க வந்து உங்ககிட்ட சிக்கினா சின்ன பணம் ஆயிடுவாங்கன்னு இடையில குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். முதல் வந்து ஊடகத்தை வந்து தாவேகா வந்து சந்திக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பத்தி பேசலாம். ஐயா, இதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த ராஜி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அவங்க வந்து கேள்விக்கு முன்னாடி ஃபைட்டுக்குள்ள போயிட்டாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. ஏன் ஊடகத்தை சந்திக்க பயப்படுறீங்க? திமுக காரங்களுக்கு வேலையே இதுதானே, இடையில வந்து கூலம் எடுக்கிறது தான் அவங்க வேலையா. அதனால இதுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கு? காலம் வரும்போது சரியான நேரத்துல சரியான பதில்களை சொல்லுவாங்க. சிறப்பு சிறப்பு. அருமையான பதில் சொல்லுங்க. இப்ப திமுக அவங்களோட டர்ன் வருது. ராஜி, நீங்க சொல்லுங்க. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த திமுகக்கும் டெல்லிக்கும் இடையே தான் போட்டி. இதுல வந்து புதுசா வரவங்களுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஐயா, ஏப்பா ஏடிஎம்கே இவங்க வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். தம்பி பரத் அதிமுக சார்பா பேச வந்திருக்காப்ல. அதாவதுங்க, இவங்க அடிக்கடிக்கு ஒரு கருத்தை முன்பதிக்கிறாங்க. அது என்னன்னா, இரண்டே கட்சிக்கு தான் வந்து ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கு தான் போட்டியா. அப்ப காலகாலமா இருக்கவே நாங்க எங்க போறோங்க? என்ன பேச்சு அது? இருங்க, அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டு என்ன பேசுறாரு? எல்லாம் நிறுத்துங்க. எல்லாரும் பேசுறதே பொய்யா பேசுங்க. ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். எந்த கட்சியுமே வேண்டாம், நான் நோட்டாக்கு தான் போடுவேன்னு கலை நம்ம எடுத்து வந்திருக்காங்க. இப்ப கொட்டுங்க உங்களுடைய. நிறுத்துங்கம்மா, எல்லாம் நிறுத்திட்டோம். எப்ப பார்த்தாலும் தேர்தல் வாக்குறுதி பொய்யா சொல்றத ஒண்ணு நிறைவேற்றுறது இல்ல. அதனால இத நம்பியே நம்ம மக்கள் ஏமாந்து போறாங்க. இந்த தடவை ஏமாறாம நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுருங்க. நோட்டா நிறைவேற்றி கொடுத்துருவாங்களா? எல்லா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க.
கண்டிப்பா அவங்களுக்குன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு இடம் ஒதுக்கீடு பண்ணிச்சுன்னா கண்டிப்பா நோட்டா பண்ணுவோம். சிறப்பு அருமையா பேசுனீங்க. தொடர்ந்து எங்களோட ஆட்சி தான் வரணும் அப்படின்னு டிஎம்கே ஏன் விரும்புது? நாங்க பல கோரிக்கைகளை வந்து மக்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றிருக்கோம். அடுத்து வந்து நாங்க ஜெயிச்சு வந்தா 2.0 அப்படின்ற இதுல வந்து புதுசா வந்து மக்களுக்கு இன்னும் நிறைய திட்டங்களை வந்து நாங்க கொடுக்க போறோம். அதனால உங்களுடைய ஓட்டை எங்களுக்கு தான் போடணும்ன்றதை நாங்க கேட்டுக்கிறோம். 8000 ரூபாய் கூப்பனை பத்தி அதிகமா விமர்சனம் பண்றீங்க. திமுகவை எப்படி கொடுக்குறாங்க, அதிமுக ஃப்ரிட்ஜ் 10,000ங்கறீங்க. நீங்க இலவசம் இல்லன்னு சொல்லிட்டு நடுவுல அந்த 2000 3000 தாலிக்கு தங்கம் அத கேளுப்பா. எதுக்கு நீங்க எல்லாரும் நீங்க சண்டை போட்டு நீங்க இருக்கீங்க? சொல்லுங்க. தேர்தல் அறிக்கையினாலேயே தேர்தல்ல எங்களுக்கு வாக்களிச்சால் நாங்க பொதுமக்களுக்கு என்னென்ன செய்வோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறது தேர்தல் அறிக்கை. அந்த வாக்குறுதிகளும் எங்களை பார்த்து எடுத்து சொல்ற வாக்குறுதியா தான் இருக்கு. ஐயா காப்பிங்கறாங்க. இதுல என்ன காப்பி ஐயோ அடடே, ஒரு தேர்தல்னு வந்துட்டா பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் குறையா சொல்றது. ஒரு மக்களோட குறை என்னன்னு காது கொடுத்து கேட்கறது கிடையாது. ஏங்க இவங்க கொடுக்குற திட்டத்தை விட நாங்க முன்னாடி ஒரு தக்கைய வச்சு ஒரு திட்டம் பண்ணோம். இப்ப பழைய வச்சு ஒரு திட்டத்தை பண்ண போறோம். இந்த மாதிரி புதுவிதமா சொன்னாதான் மக்களுக்கு பிடிக்கும். ஆனா நீங்க எதனால திட்டம் பண்ண முன்னாடி போய் அங்க மேல இடத்துல கேட்கணும்ல? கேட்காம நீங்க வாய் திறக்கணும். இதுக்குதான் ஒரு குறுக்கீடு சொல்றேன். இதுக்குதான் நாங்க சொல்றோம் டெல்லிக்கும் திமுகக்கும் இடையே தான் இந்த போட்டி அப்படின்றத நாங்க அதனால தான் முன் வைக்கிறோம் இந்த கருத்தை. ஐயா தாவேகாக்கு மக்கள்லாம் ஏன் உங்களோட கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஆரம்பிங்க. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன் தாவேகாக்கு ஓட்டு போடணும்? நேர்களே பாத்துக்குங்க, கட்சி ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்குமா? ஐயா உங்களுக்கு ஐயா நோட்டா தானே மேடம், உடனே வந்துடுறேன். ஐயா நீங்க சொல்லுங்க. இதுல நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. 2 கழகங்களுடைய ஆட்சியையும் பார்த்து வெறுத்து போயிட்டாங்க. இப்போ ஒரு கழகம் கழகத்துக்கிட்டே இல்ல. உண்மையான கழகமா இல்ல அதிமுக. அது வேற ஒரு துண்டு போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால அந்த நமக்கு பிரச்சனை இல்ல. அதுலயுமே அவங்க யாரு எஜமானர்னா தோக்குறதுக்குன்னே ஒரு 4 பேர் அங்க இருக்காங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும். தாவேகாவினர் வந்து அவங்களுடைய தங்களுடைய ஆதங்கத்தையும் ஏன் ஜெயிக்க போறதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து திமுக கிட்ட கேட்போம். திமுக ஏன் இந்த வாட்டி 2வது வாட்டி வரணும்? நாங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை வந்து செய்ய விரும்பல. மக்களோட மக்களா இருந்து நாங்க சேவை செய்ய விரும்புறோம். இதுக்கு முன்னாடியே நிறைய சேவைகளை செஞ்சோம். இதுக்கு அப்புறம் நாங்க ஜெயிச்ச பிறகு நிறைய சேவைகள் செய்ய காத்திருக்கோம். அதனால உங்களுடைய வாக்குகளை வந்து எங்களுக்கே போடும்படி கேட்டுக்கிறோம். அடுத்ததா அதிமுக ஏன் ஆட்சி வரணும்? ஐயா நான் எதுவுமே வெளிப்படையா சொல்லிடுறேன். எல்லாமே மேல இருக்கிறவங்க பாத்துப்பான், நல்லதே நடக்கும். நான் சொல்றது சரியா நான் சொன்னது சரியா புரியல. நீ இப்படி ஓபன் டிக்ளரேஷன் கொடுத்தீனா தாவே கட்டுறது கரெக்ட் ஆயிடுமே. ஒழுங்கா மாத்தி சொல்லுப்பா நேர்களே. இருமா முடிக்கிறப்பா மாத்தி சொல்லு. நல்லதே நடக்கும். மக்கள் வந்து நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு. நீங்க சொல்லுங்க ஏன் நோட்டாக்கு போறணும்னு. மக்களே பாருங்க, இதுல கூட 4 பேர் தான் இருக்கும். எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? குடுக்குற தேர்தல் அறிக்கைய ஒருத்தர் காப்பி பண்ணி தான் குடுக்குறாங்களே தவிர புதுசா எதுவும் கிரியேட் பண்ற மாதிரி தெரியல. அதனால நீங்க நோட்டாவுக்கே ஓட்டு போடுங்க. ஏன்னா உங்க ஓட்டு எவ்வளவு வேல்யூன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்போ என்ன சொல்றீங்க? கலர் தரீங்களா எப்படி? நோக்கம். ஓகே. அதாவது நேர்களே, கண்ணுக்கு கண் நிகழ்ச்சி தொடர்ந்து முடிவடைகிறது. இவங்களுடைய கருத்துக்களை கேட்டீங்க, அவங்களுடைய ஆதங்கத்தையும் கேட்டுங்க. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்றீங்க. நன்றி, வணக்கம். என்னங்க நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. போங்க, 2 நாள் தாங்க இருக்குது வாக்குப்பதிவுக்கு. விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அனல் பறக்கும் பிரச்சாரங்கள். நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு கொண்டு வரேன். பாய்.